எனக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு சொல்கிறாரு. ஸோ அடுத்த இந்த விஷயத்தை மட்டும் என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பைக்கை ரேஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீடுக்கு போக வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விடாங்க. பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆக விடாங்க. ஏன்னா பெட்ரோல் 100 cc பைக் இருக்கும், ஒரு 250 cc பைக் இருக்கும், CD100 எடுத்துக்கோங்க. CD100 எடுத்தீங்கன்னு சொன்னால் CD100 cc வந்து பார்த்தீங்கன்னா 100 cc பைக் வந்து 80க்கு போக இல்லாது. ஸோ வந்து அதே சிஸ்டம் தான். மார்னிங் சிலோன் ஃபேமிலிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுருவோம். உங்களுக்கு தெரியும், நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதாவது வந்து என்னோட அது வந்து என்ன பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஸ், அதாவது நம்ம இலங்கையில் வந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது நிறைய ஆசை இருக்குது. பட் நம்ம சேனலுக்கு பாருங்க நிறைய ட்ராவல் வீடியோ, அதாவது கொழும்பு டு கேண்டி டு நம்ம திருக்கோயில், ஸோ அப்படி இப்போ நிறைய வீடியோ நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் அதாவது வந்து இருக்கிற சிச்சுவேஷனில் கொஞ்சம் நமக்கு வந்து வீடியோ போடல ஒரு காரணத்தால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருக்கிற இடத்துலையே ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணி நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு, அதாவது நம்ம சிலோன் ஃபேமிலி புதுசாக இருக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது மாதிரி மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை சேரும். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னதை பற்றி பார்க்க முடியும்னா, உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ R150 பைக், அதாவது வந்து ஜமாவோட R150 பைக்கை பற்றி பேசியிருப்போம். 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது பைக் எடுக்கும் போகும்போது என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்கணும், ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதுகளை பற்றி பேசியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது பைக் எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், அதாவது வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் ஒரு பைக் நிறைய பேர் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பைக் எடுக்காதவங்க தான் பார்ப்பாங்க நினைக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்டில் போகிறதா இருக்கட்டும், இப்போ தான் பைக் புக் பண்ணிருக்கேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதை வந்து ப்ரோ நான் வந்து பைக் எடுத்தேன் இந்த பிரச்சனை வந்துருக்குன்னு சொல்கிறதா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க, எல்லாத்தையும் பார்த்து நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதாவது வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்கணும்னா, நீங்கள் ஒரு புது பைக் எடுத்தீங்கன்னா என்னதை செய்யக்கூடாது, என்னது செய்ய வேணுமென்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதாவது நான் எனக்கு வந்து நான் வந்து பைக் எடுத்துருக்கேன், எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துருக்கு பைக்கில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் லைக் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம உங்கள் அப்போ டக்குனு வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து நிறைய உறவுகள் நம்ம ஃபேமிலியில் வந்து சேர்த்துருக்கீங்க. அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க. கிட்டத்தில் அதாவது வந்து எனக்கு இந்த வீடியோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பிளாக் பேக்ரவுண்ட்லாம் வந்த காரணம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது எனக்கு வந்து ஃபுல்லாக அவுட்புட் வீடியோ எடுக்க தான் ரொம்ப நிறைய இலங்கை நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்களுக்கு போகிறது எனக்கு ஆசை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போட முடியாத ஒரு காரணத்தால் தான் நான் இப்படியான வீடியோ உங்களுக்கு ஷேர் நிறைய பேர் தருவாங்க. அப்படி வீடியோ போவோம். பைக் எடுத்தது ப்ரோ, இந்த விஷயத்தை மட்டும் என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பைக்கை ரேஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீடுக்கு போகிறதுக்கு விட்டுனாலும் நினைக்காங்க. ஃபுல் ஸ்பீடு, அதாவது நிறைய பேர் தெரியும் எனக்கு பைக் எடுத்து ப்ரோ ஓடி பார்த்து ரேஸ் ஓடுவேண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த விஷயத்தை நிச்சயமாக செய்யாங்க. செஞ்சோன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்ஜினில் ஏதாச்சும் பிரச்சனை வரும். அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பைக் எடுத்தோடனே அதில் ஃபுல் ஸ்பீடாக பார்க்குறதா இருக்கட்டும், எவ்வளோ ரேஸ் அது பெஸ்ட் கியரில் இவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் இவ்வளோ போகுது, தேர்ட் கியரில் இவ்வளோ போகுது, அப்படி செக் பண்ணுறதா இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் பிரச்சனை வந்து பைக்கில் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்காதீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டேங்கை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விடாங்க. பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகி விடாங்க. ஏன்னா புது பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகி விட்டிங்கன்னா அதே நிறைய பிரச்சனை உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது பைக் எடுத்து இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எவ்வளோ ஓடுது, ஸோ அவ்வளோ செக் பண்ணி எப்படியாச்சும் அந்த பைக்கில் கதையை முடிக்கிறதுக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இதை சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேங்கை வந்து ட்ரை ஆக விடாதீங்க. அதை வந்து ஃபுல் ஸ்பீட் டைம், அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு 200 cc பைக் இருக்கும், ஒரு 250 cc பைக் இருக்கும், 390 cc பைக் இருக்கும். ஸோ அப்படியான சிஸ்டங்கள் வந்து அதாவது சிசியை பொறுத்து ஸ்பீட் அது வந்து மாறுபடும். அதாவது வந்து ஒரு CD100 எடுத்துக்கோங்க. CD100 எடுத்திங்கன்னு சொன்னால் CD100 cc வந்து பார்த்தீங்கன்னா 100 cc பைக் வந்து 80க்கு போக இல்லாது. ஸோ வந்து அதே சிஸ்டம் தான். இது ஒரு 200 cc பைக்காக இருந்தால் நீங்கள் ஒரு 80 மெயின்டைன் பண்ணலாம், 100 cc பைக்காக வந்து ஒரு 40 மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்படி சிஸ்டம் வந்து தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரே ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, ஒரே ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ பைக்குக்கு நல்லது. அது இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளாகவே இருக்கட்டும், சின்ன குழந்தையில பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும், அதாவது பெஸ்ட்டாக நடந்து விழுந்து அனுபவம், ஒரு சின்ன பிள்ளையை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அது மாதிரி பைக்கை ஹேண்டில் பண்ணுங்கள்.
அதாவது வந்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெடி ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட்டே அடிக்காதீங்க. அதாவது பைக் எடுத்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இப்படின்னு தூங்கிடுவீங்க, பைக் எப்படி வாங்க எடுந்த அடையும் ஃபுல் ரவுண்ட் போயிட்டு தான் இருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஹிக்கர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்க. அதாவது நைட்டில் வந்து பைக்கை வீட்டில் வச்சுட்டு காலையில் எழுப்பி எங்கேயாச்சும் போகும்போது நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கட்டும், அப்படியான இடங்கள் அடிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிக்கரில் அடிங்க ஸ்டார்ட். கிக்கரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு நல்லா பைக்கு, அதை பைக்கோட பெட்டி லைஃபும் கூடும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயில்லையும் மழையிலையும் பொறுத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெயிலில் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய அதாவது உங்கள் பைக் வெயிலில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸுகள் அந்த ஃபேட் ஆகிறது அப்படி நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மழையில் போட்டிங்க ஒரு காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மழையில் நீங்கள் பைக்கை போகிறது நிறைய பேர் வந்து புது பைக் எடுத்து மழையில் போட்டுருவாங்க, நல்லா கழுகு போட்டு பைக்குன்னு சொல்லி புது பைக் எடுத்து அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் எடுத்த அன்றைக்கே ஃபுல்லாக ஒரு ஊர் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஒன்று அடிச்சு தான் வருவீங்க. ஸோ மழையில் போட்டால் அந்த பைக் நல்லா கழுவுப்படும், மழை தண்ணியில் கழுவுப்படும். முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு மழை தண்ணியில் பைக், அதாவது மழையில் வந்து பைக்கை வந்து நிப்பாடுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துவீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பைக் தண்ணி, அதாவது மழையில் வர தண்ணி வந்து நிறைய உங்களுக்கு பார்ட்ஸில் வந்து கரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பார்ட்ஸில் வந்து தண்ணி போகிறதுக்கு மீட்டருக்கு வந்து தண்ணி போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மழை வெயிலில் போகிறத தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பைக் வேணால் இல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் இடம் பண்ணுறது அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் பைக்கு சேஃப்டி. அதுவும் புது பைக்குன்னு சொல்லுவோம், உங்களுக்கு சொல்ல தேவை நிறைய அது மழையில் போடும்போது நிறைய பார்ட்ஸ்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் வாஷ் பண்ணுறது, அதாவது உங்கள் பைக்கை வந்து கழுவுறதோ அதோ இதுவும் முடிஞ்ச அளவு தவிர்த்துங்க. ஏன்னு சொன்னால் புது பைக் வாங்கி நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு சர்வீஸ் பண்ண பாருங்கள். அது மாதிரி அடுத்த விஷயம் நான் அப்படி சொல்லிட்டே போகிறேன். நான் வீடியோ நான் பெருசாக லாங்காக கொண்டு போகிறீங்களா, சின்ன ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் ட்ரிப் போகாதீங்க. 100% லாங் ட்ரிப்பை வந்து நினச்சி பார்க்காங்க. புது பைக் எடுத்து உங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு ஒரு லாங் ட்ரிப் போக பாருங்கள். அதாவது முடிஞ்சது உங்கள் பைக் ஒரு 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கு அப்புறம் லாங் ட்ரிப் போங்க. ஏன்னா லாங் ட்ரிப் நீங்கள் போகிற ஒரு கடை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்த சொல்லி ஒரு நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்பீடை வந்து அதாவது 40-50 ஸ்பீடை வந்து அதாவது உங்களோட ஒரு மீட்டர் ஸ்பீடுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க பைக்கை. நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் ரொம்ப அதாவது நிறைய வந்து ஹீட் ஆக தொடங்கிடும். ஹீட் ஆகி தொடங்கினா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் சூடாக உங்களுக்கு புது பைக் எடுக்கும்போது இன்ஜின் அந்த ஒரு லாங் ட்ரிப் போகிற அளவுக்கு ரெடியாக இருக்காது. நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகும்போது உங்கள் இன்ஜினில் வந்து நிறைய பிரச்சனை வருது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது லாங் ட்ரிப் முடிஞ்சலாம் போவாங்க. உங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் 4000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து லாங் ட்ரிப் போகிறத பற்றி நினச்சி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பைக் ஒரே ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணி இன்ஜின் டக்குன்னு சூடாகும். புது இன்ஜின் வந்து செட்டப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மாதம் தேவைப்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாங்கள் இதுக்கு முதலே சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து பைக்கை வாஷ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ட்ரின்ஸோ போட்டு வாஷ் பண்ணுவீங்க, சம்பவம் போட்டு வாஷ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வேலையில் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணுறேன். அந்த பைக் வாஷிங் பற்றி வேறு ஒரு வீடியோ வந்து நாங்கள் வேறையாக போடுறேங்க. அதாவது அந்த விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு வந்துடும். புது பைக் எடுத்து இப்போ நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் அந்த வீலிங் பண்ணுறதா இருக்கட்டும், பின்னுக்கு டயரை சுத்த விடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த உங்களுக்கு தெரியும் நிறைய நீங்கள் ரோட்லேயே பார்த்துருக்கோம், அந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே நேரத்தில் அடைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும். அது ஸ்டாண்ட் வந்து அதாவது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டார்ட் வந்து அது எக்ஸ்லைட்டர், அதாவது ரெடி ஸ்டார்ட் அந்த ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது சின்ன அந்த வெடி சத்தம் மாதிரி சத்தம் வரும். அதெல்லாம் அந்த விளையாட்டு உங்கள் பைக்கில் வச்சு தான் நீங்கள் பைக்கை மறந்துடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெரியும். நான் இந்த சொல்லும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஃப்ரெண்ட் வந்து புது பைக் எடுத்து எப்படி கொடுக்காம இருக்கிறேன்னு யோசிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க. ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் நீங்கள் பின்னுக்கு போயிட்டு வந்து சேஃப்டியாக பாருங்க. சொன்னால் நம்ம பைக் வந்து இப்போ நான் ஒரு பைக் எடுக்கிறேன்னா என்னோட அந்த பைக் எவ்வளோ லவ் பண்ண தெரியும். ஸோ எவ்வளோ ஒரு ஹாஸ்யோட பண்ண தெரியும். அந்த பைக்கில் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா அதை வந்து மெயின்டைன் பண்ண. ஸோ என்னோடய ஒரு பைக் இருக்குது, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. ஸோ நான் அவட முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டு கொடுக்காது நான் திட்டிகிட்டே இருப்பேன். இந்த நேரம் அதான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டு கொடுக்குறது வந்து தவிர்த்துக்கோங்க. சொன்னாங்க நீங்கள் பைக்கை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம். அது புது பைக்குன்னு சொல்லும்போது நிச்சயமாக பார்த்து செய்யணும். அதான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறதுங்க 185% தவிர்த்துருங்க. அது கொடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னுக்கு நீங்களும் போங்க, நாங்கள் 2 போவோம். நம்ம பைக்கை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்து ஃபுல்லாக செலவுகள் நீங்கள் தான் பண்ணுவோம். அது புது பைக்குன்னு சொல்லும்போது உங்கள் மனதை உடைஞ்சு போயிடும். ஸோ நான் நிறைய இதில் அனுபவப்பட்ட ஒரு காரணத்தால் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் நிறைய விஷயம் உங்களை பேசி பண்ணிக்கிறேன். நிறைய லாங்காக வந்து வீடியோ கொண்டு அதை எடுத்துகிட்டு போக நான் விரும்பலை. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை ஆனில் போடுவோம். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வந்துருக்கும். ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை விட்டு நான் ட்ராவல் தொடங்கிடுவேங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ட்ராவல் வீடியோ நிறைய போட்டுருக்கோம். நிறைய லாங் ட்ரிப் இருக்குது. ஸோ 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர். ஸோ அப்படி நிறைய லாங்
கவுண்ட்ரி போயிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் வீடியோ போகிறது தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ராவல் இப்படி பண்ணலாம், இந்த இடங்களுக்கு போகலாம், உங்களுக்கு எனக்கு காட்டு கொடுத்து ஒரு ஈஸியாக இருக்கும். எனக்கு நிறைய இடங்கள் தெரியும். பட் எனக்கு அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி நிறைய பேர் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்பு. அடுத்த வீடியோ உங்களுக்கு பைக்கை வந்து ஒர்க் பண்ணுறது வீட்டில் வந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு ஒரு வீடியோவில். ஸோ அதில் பற்றி பேசுவேன். கிளச் கியர் அந்த சிஸ்டம் நிறைய சிஸ்டம் வீடியோ இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டாக ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வீடியோ பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் ஹாப்பியாக இருப்பேன். அப்படியே வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வீடியோவில்.